ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பூவில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இது நல்லா திக்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை தனியாக எடுத்துடணும். அதை அப்படியே சேர்த்துட்டோன்னா ரொம்ப கசக்கு, அதனால் அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம மோரில் போட்டுக்கலாம். மோரில் போடாமல் நம்ம நார்மல் தண்ணியில் போட்டோன்னா சீக்கிரம் கருத்துரும். அதனால் இதை கட் பண்ணி எல்லாத்தையும் மோரில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வாழைப்பூ பொரியலுக்கு கடைசியாக தேங்காய் துருவி போட்டு செய்வோம். இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இனி இதை மோரில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மோரில் போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த மோரையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த வாழைப்பூவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இனி இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பூ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, இந்த பூ அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இனி இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இனி இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த பருப்பு நல்லா வறுபடட்டும், அது வரைக்கும் வறுத்துடலாம். இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இந்த பருப்பு வறுபட்டுருச்சு. இனி இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் நம்ம வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூவுக்கு தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்து வேக வைங்க. அதில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதில் இருக்கிற அந்த தண்ணி வடிச்சிட்டோன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச தேங்காய் பொட்டுக்கடலை அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் பவுடர் பண்ணிடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா எல்லாம் கலந்தாச்சு. வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவிக்கிங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.